மனசுக்குள்ளேயே எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் சிவாய நமன் நினைச்சா போதும். சிவாய நமன் நினைச்சா போதும், நீ சொல்ல கூட வேண்டாம். சிவாய நமன் நினைச்சாவே போதும், எல்லாமே உன்னை தேடி வந்துடும். அவருக்கு தெரியும் ஐயா. மதிக்காத இடத்தின் மண்ணை கூட மிதிக்காதே. பொருந்தாத இடத்தில் உன்னை பொருத்திக் கொள்ள நினைக்காதே. விரும்பாத வீட்டிற்கு விருந்தினராக கூட செல்லாதே. சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். இன்று நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பிறருக்காக விட்டுக்கொடு. ஆனால் உனக்காக மனம் விட்டு அழும் துணையை மட்டும் உயிரே போனாலும் விட்டுவிடாதே. அது உன் உயிரிலும் மேலானது. நமக்காக கண்ணீர் சிந்தும் உறவு கிடைப்பதும் வாழ்வின் 8வது அதிசயமே. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கின்றாய். அது கண்டிப்பாக நடக்கும். நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருந்தாதே. உனக்கு யாரும் ஆறுதலாக இல்லை என்று வருத்தப்படாதே. கண்களை மூடி சிவனே என்று ஒரு முறை அழைத்தால் உடனே வருவேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அழுகையும் சரி சோகமும் சரி உன்னை ஏமாற்றியவர்களுக்காக சிந்தாதே. ரொம்ப யோசிக்கவும் கூடாது, ரொம்ப நேசிக்கவும் கூடாது. இரண்டுமே ஒரு நாள் பைத்தியமாக்கிவிடும். உனக்காக தான் வாழ்கிறேன் என்பவர் வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருந்தாலும் சிலரிடமிருந்து நமக்கு கிடைப்பதெல்லாம் தவறான பெயர்கள் மட்டுமே. தவறாக எழுதியது பேனாவாக இருந்தாலும் எல்லோரும் காகிதத்தை தானே கிழித்து போடுகிறார்கள். அப்படித்தான் சில பேர் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நம்மிடம் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். தன்மானத்தை இழந்துதான் சில உறவு. வாழ்க்கையில் உங்களை அவமானப்படுத்தியவர்களை காது கேளாதவர் போல் கடந்து செல்லுங்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் பட்ட அவமானங்களையும் கேட்ட தரக்குறைவான வார்த்தைகளையும் மறந்து விடாதீர்கள். அதை ஒரு தீப்பொறியாக மாற்றுங்கள். மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்ட வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் சாதித்த பிறகு அவர்கள் வாய் பேச தெரியாதவர்கள் போல் ஒதுங்கி பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். மனிதர்கள் நல்லவர்களா என்று பார்த்து பழகுவது காலாவதியாகிவிட்டது. அவர்கள் பயன்படுவார்களா என்று பார்த்து பழகுவதே நடைமுறை வாழ்க்கைக்கானது. உங்கள் விருப்பப்படி சிந்தியுங்கள், ஆனால் செயல்களில் மற்றவர்களை ஒத்திருப்பது போல காட்டிக்கொள்ளுங்கள். தனித்துவத்தை இந்த உலகம் முட்டாள்தனம் என்றே கருதும்.